சோ மக்களே ஃபைனலி நம்ம இந்த வாரம் வந்துட்டோம். சோ ஆகஸ்டோட நடு மாசத்துல நம்ம இருந்தாலுமே நம்மள பொறுத்தவரை ரெண்டாவது வாரம் தான். ஆமாங்க ஐயா. சோ அந்த ரெண்டாவது வாரத்துக்குள்ள ஏஓடி அப்டேட் இருந்துச்சு, டோய்கோ அப்டேட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழ் டப் அனிமேஷன் இருந்துச்சுடா. சோ அது மாதிரி இந்த வாரத்தை என்ன அனிமேனா வந்துச்சு, என்ன அனிமேனா போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வாரத்துல எவனா வர போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் தரீங்க அப்படின்னா ஹைப் பண்றவங்க அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்லறதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுகிறேன் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைபர் பங்க் தான். ஸோ ஏற்கனவே தெரியும் சைபர் கூட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சு. ஸோ உண்மையிலே சொல்ல போனால் நான் கூட பார்த்தேன்னா ஒருத்தா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன் அதுவே வந்து நிறைய இடத்துல பங்க பண்ணி வச்சிருந்தானுங்க. ஸோ மேபி முடிஞ்சா வந்து நாளைக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூ போட்டு விடுறேன்டா. இப்போ சைபர் பங்க் கூட அப்படி என்ன அப்படின்னு கேட்டா ஸோ வந்து அக்டோபர் 20 சைபர் பங்க் ரிலீஸ் பண்றானுங்க வேர்ல்டு வைடாவே. அப்போ என்ன ப்ரோ சைபர் பங்க் கிரென்ச்சோல வந்துரும் ப்ரோ அப்படின்னு கேட்டா அங்கே தான் ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க. ஸோ சைபர் பங்க் கிரென்ச்சோல கிடையாது, சைபர் பங்க் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஸோ மகனே நீ கிரென்ச்சோல பார்க்கணும், லைக் வந்து நீ வந்து சைபர் பங்கை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நீ போட வேண்டியது கிரென்ச்சோல கிடையாது, நெட்ஃபிளிக்ஸ். சோ அதனால வந்து மேபி யாராச்சும் வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்றீங்க பிரீமியம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சைபர் பங்கா பாருங்கடா. சோ உண்மையிலே சொல்ல போனா இந்த வருஷத்துல ஒரு ஒத்தர அனிமே சொல்லுவேன். சோ எண்டிங்குமே வேற லெவல்ல இருக்கும். சோ பங்கமா இருக்கும், பாத்துறோம், மிஸ் மட்டும் பண்றாதீங்கடா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஃபேரி டெல். சோ இந்த வந்து இந்த அனிமையோட எக்ஸ்பிளைன் கேட்டு வச்சிருந்தீங்க. உண்மையிலே சொல்ல போனா அந்த அனிமே ஒன்றும் பார்க்கவே இல்லை, மேபி பார்த்து முடிச்சிட்டு மேபி நான் ரிவ்யூ கூட போட பாக்குறேன்டா. சோ இந்த ஃபேரி டெலோட அனிமே என்ன கதை அப்படின்னு கேட்டா இந்த அனிமையோட கதைன்ற மேட்டர் கிடையாது. இந்த அனிமே கிரியேட்டர் கதை தெரியுமா? இந்த ஃபேட் கிரியேட்டர் கதை தெரியுமா? அதே ஃபேட் கிரியேட்டர் வந்து புது அனிமே எடுக்க போறாங்க, லைக் பிராண்ட் நியூ சீரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காராம். சோ நிறைய பேர் ஃபேட்டில் அனிமே அப்படின்னு கேட்டு வச்சிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அப்படி நான் சொல்றேன். ஸோ மேபி வந்து இந்த அனிமே பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டால் ஒரு கிரியேட்டர் அடுத்த ஒரு அனிமே எடுக்கிறாரு. ஸோ அதையும் பாருங்க, அது பேரும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா நான் கிடைச்சா சொல்றேன்டா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பிராண்ட் நியூ டே பார்த்துருப்பீங்க, லைக் ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டே பார்த்துருப்பீங்க. என்ன ப்ரோ பிராண்ட் நியூ டே பத்தி பேசுறேன்னா ப்ரோ ஸ்பைடர்மேன் பத்தி தான் பேசுறீங்க ப்ரோ அனிமே சேனல் அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அதாவது பிராண்ட் நியூ டே வந்து தெரியுமா, அந்த பிராண்ட் நியூ டேல சோலர் லிவிங்கோட போஸ்டர் இருக்கான். அட இன்னாடி சொல்றான் அப்படின்னு கேட்டா ஆமாண்டா. ஸோ வந்து சோலர் லிவிங் போஸ்டர் வச்சிருக்காங்களாமா. அந்த போஸ்டரை பார்த்து சோலர் லிவிங் கிரியேட்டர் தேங்க்ஸ் பண்றாரு பிராண்ட் நியூ டேக்கு. மேபி வந்து இது ஒரு நல்ல விஷயம் சொல்றதா ஒரு கெட்ட விஷயம் சொல்றதா மேபி என்னவா இருந்தாலும் வந்து அணிய பக்கம் இருந்து போனதுனால அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆயிரம் தான் ஐஎம் வந்து சோலர் லிவிங் கேட்டராக இருந்தாலுமே வந்து சோலர் லிவிங் பத்தி பாப்புலர் ஆனா சந்தோஷம் தானடா, சந்தோஷம் தானே பண்ணலாம். ஓகேவா? சோ அதனால வந்து சோலர் லிவிங் போஸ்டர் வந்திருக்கான். சோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான். சோ எனிவே யாராச்சும் பிராண்ட் நியூ பாத்துறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த விஷயத்துல கவனிச்சிங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்கடா. சோ அதே படத்துல வந்து நருட்டோ காமிச்சானுங்க. பட் சோலர் லிவிங் கிரியேட்டர் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி கிஷிமோட்டோல தேங்க்ஸ் எல்லாம் சொல்லல தம்பி. பட் இருந்தாலும் இந்த பக்கம் சோலர் லிவிங்க்கு ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தா நருட்டோ ஃபேன்ஸ் பக்கம் நருட்டோ ஃபேன்ஸ்களுக்கும் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். சோ எனிவே பாத் ஆஃப் கோட் வந்து ஸ்பைடர்மேன் எல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ப்ளீச் ஃபேன்ஸ் தான் இருப்பீங்க. என்ன கதை பார்த்தா ப்ளீச்சுக்கு வந்து சீக்வல் நாவல் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்து வதந்திகள்லாம் எழும்பி இருக்குடா. சோ கிட்டத்தட்ட வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து 1000 இயர் பிளட் வார் முடிஞ்சிட்ட அப்புறம் எல்லாரும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது வதந்தி அப்படி சொல்லிட்டு கிளப்பி விட்டானுங்க. இப்போ அதுக்கு மேல என்ன கதை பார்த்தா அந்த கதையோட சீக்வல் நாவல் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ சீக்வலோட சீக்வல் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்ப மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்கடா. சோ எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு நடப்போகுது அப்படின்னு தெரியல. பட் வந்து லாட் ஆஃப் இது வந்து ஃபேக் கூட கிடையாது, இது ஒரு லீக்ஸ் மட்டும் தான். அந்த கம்பெனில வேலை செய்யறவங்கிட்டயோ இல்ல வந்து ஆத்திரிக்கிட்டே கிடைச்சதா அப்படின்னு தெரியல. சோ மேபி எல்லாருக்கு மாதிரி ஒரு ஆர்க் போகும்போது சொல்லிட்டானுங்க. சோ எனிவே நம்ம ஒரே பாயிண்ட்ல பேசணும்னு பார்த்தா இப்போ இந்த 1000 பிளேட் வார் அப்படின்றது ப்ளீச்சோட கடைசி வாழ்க்கையோ கடைசி இயரா இருக்கு, சான்ஸ் ரொம்ப கம்மிடா. பட் இதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வரப்போகுது சொல்றானுங்க. அதுக்கான மங்கா எழுதி அதுக்கப்புறம் அனிமே எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகிடும். சோ அதனால என்ன சொல்றேன்னா முதல்ல எல்லாருக்கும் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து இதை பத்தி பேசுவோம். பட் இப்போது லீக்ஸ் படி சொல்றானுங்க. சோ ப்ளீச் ஃபேன்ஸ்களுக்கு சந்தோஷம் சொல்லலாம். சோ எனக்கு சேர்த்து ஒரு சந்தோஷம் தான். சோ அதுக்கப்புறம் மையோர் அகாடமியா நானே வந்து மையோர் அகாடமி முடிஞ்சு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வருத்தப்படாமே அடுத்தடுத்து வந்து அப்டேட் வந்துனே இருக்குது, அடுத்தது மங்கா வந்துனே இருக்குது. சோ அது மாதிரி இப்ப மையோர் அகாடமி பக்கம் இருந்து ஹாரர் ஒன் ஷாட் மங்கான்ற மாதிரி மங்கா ரிலீஸ் பண்றாங்கடா. ஆன்லைன்ல இருக்குது, தாராளமா நீங்க படிச்சுக்கலாம். சோ கிட்டத்தட்ட 63 பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ மேபி படிச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ஏதோ வந்து ஹாரர் சேர்ந்த ஒரு மையோர் அகாடமியா கதையா இருக்குமா. கிட்டத்தட்ட வந்து ஒன் ஷாட் மங்கா தான் ஒரே பேஜ்ல முடிச்சு விட்டுருவாங்க. லைக் ஒரே ஒரு சீசன் தான். ஓகேவா? அதுக்கு அது அனிமேவாலாம் எடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒன் ஷாட் மங்காவோட போட்டு முடிச்சிருவானுங்கடா. ஓகேவா? சோ என்ன கதை பார்த்தா ஒன் ஷாட் மங்கா ரிலீஸ் பண்றானுங்க, ரீடும் பண்றானுங்க. வேணா பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. சோ ஹாரரா இருக்குமா, கொஞ்சம் பயமா. ஹாரர்னா மீன்ஸ் பயம், இந்த பேய் சொல்லுவாங்கல்ல. சோ அது மாதிரிடா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஷுவர்ஷினா வந்து லான்ச்சே பண்றாங்களா. லைக் வந்து தமிழ்லே மங்கா படிக்கிற சைட்டை மங்கா மேல்ன்ற மாதிரி ஆப் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்கடா. அந்த ஆப் இல்ல வெப்சைட். சோ நான் போன வாரத்துக்கு கவர் பண்றேன். பட் எப்படி விட்டேன்னு தெரியல, போன வாரம் கவர் பண்ணல. சோ நான் இந்த வாரத்துல கவர் பண்றேன்டா. சோ நிறைய பேர்
ப்ரோ இருக்க ஒன் பீஸா படிச்சுட்டு ரிவ்யூ போட ப்ரோ அப்படி மாதிரி சொல்றீங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே ஜேஜே பத்தி பேசும்போது இதே கம்பெனி தான் எனக்கு சைக் கொடுத்தானுங்க. சைக் கொடுத்து அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்க மேல கேஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரம் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் நான் தயங்க என்ன குமார் பயப்படுற அப்படின்னு கேட்டா எஸ் கொஞ்சம் வந்து பயம் இருக்கத்தான் செய்யுது. பட் எனக்கு என்னதான் பயமா இருந்தாலுமே நீங்க இதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ தமிழ்லேயே இருக்குதாமா, தமிழ்ல இருக்குதா மங்கா. ஸோ நீங்க கூகுள்ல போயிட்டு மங்கா மில்லியன் டைப் பண்ணீங்கன்னா அதுல வெப்சைட் வரும். வெப்சைட்ல போயிட்டு மங்காவை தமிழ்ல படிச்சுக்கலாம்டா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஐக்கு வர ஆகஸ்ட் 19 ஐக்கு பக்கம் இருந்து ஒரு பெரிய அப்டேட் ஒன்று வரப்போதாமாண்டா. மேபி நிறைய பேர் என்ன சொல்றாங்க பார்த்தா நியூ அனிமேவுக்கான ஒரு அப்டேட் ஆகிருக்க மாதிரி சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. மேபி ப்ரோ படம் ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ, படத்தின பத்தி அப்டேட் ஏதாச்சும் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டா படம் வந்து 2027 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டானுங்க. ஓகேவா? ஸோ மேபி அந்த அப்டேட் ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மா வந்து என்னவா இருக்கும் பார்த்தா எப்போ வர என்னைக்கு வரப்போகுது இல்லை லைக் மந்த் டேட் ஏதாவது சொல்லுவானுங்க. மற்றபடி எதுவும் இருக்காது. ஒன்னு நியூ அனிமேனுக்கான அப்டேட் ஆயிருக்கும் இல்லை ஏற்கனவே வந்த படத்தோட லைக் வந்து இனிமே வரப்போற படத்தோட வேற ஏதாவது அப்டேட் ஆயிருக்கும் சான்ஸ் இருக்குடா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உஷ்ணகோவா தெரியுமா? உஷ்ணகோவா வந்து வர அக்டோபர் 2 ரிலீஸ் பண்றானுங்கப்பா சீசன் 3. ஸோ அதுக்கான ட்ரைலருமே வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. ஸோ நான் தான் ட்ரைலர் பத்தி பேசுறேன். பிகாஸ் வந்து நானே கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நான் சொன்னேன் அதாவது ட்ரைலர் பத்தி நான் பேசல. பட் உங்களால ஓகே இன்னைக்கு கூட போய் ட்ரைலரை பார்க்க முடியும். ஸோ போய் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கடா. ஸோ நிறைய பேர் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹோப்பா இருக்கும். ஸோ எனிவே உஷ்ணகோவா சீசன் 3 அக்டோபர் 2 ரிலீஸ் பண்ண போறானுங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்கடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரம்பிள்ஸ் ஆஃப் ஃபைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே லைக் ரொமான்ஸ் அனிமே வரப்போகுதுடா. எதுல ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டா அப்சல்யூட்லி தமிழ் டப்ல ஒரு புது அனிமே வரப்போகுது. ஸோ ஏற்கனவே வந்து எக்ஸைட் ஹெவி நைட் அப்படின்ற அனிமே வந்திருக்கும். அந்த அனிமே நேற்று ரிவ்யூ பேசியிருப்போம். நல்ல ஒரு தமிழ் டப்பிங் அனிமேன்னு சொல்லலாம். அந்த அனிமே இசகா இருந்தாலுமே இந்த அனிமே ஃபுல்லுக்கு ரொமான்ஸ் வரப்போகுது, ரோம் கமல வரப்போகுது சொல்லிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமே பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. மேபி வந்து பார்த்தா இந்த ஐஸ் அனிமே பத்தி நம்ம பேசுவோம். மேபி ரொமான்ஸ் அனிமே சொல்லிருக்காங்க. காத்திருந்து பார்ப்போம்டா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈரந்த சவுத்து பாப்பா அனிமே வந்திருக்கா. மேபி இந்த அனிமே வந்து 1 மாசம் 2 மாசம் முன்னாடியே வந்துருச்சா இல்ல புது அனிமேவான்னு சுத்தமா தெரியல. பட் ஏற்கனவே நான் வந்து இந்த அனிமே நேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனாலே டவுட்டா இருக்கு. அந்த அனிமே ஏற்கனவே பார்த்துருக்கோமா இல்லையா இல்ல புதுசா கேள்விப்படுறோமா அப்படின்னு. ஸோ அது ஈரந்த சவுத் அனிமே தமிழ்ல போய் வந்திருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. முடிஞ்ச வரையும் நானே இதை பார்த்துட்டு ஒரு நாள் 2 நாள் ரிவ்யூ போல பார்க்கறேன்டா. ஸோ அந்த அனிமே பத்தி யாருமே என்கிட்ட சொல்லல. ஸோ அதனால வந்து நானும் அனிமே பார்க்கலன்றதா உண்மையே நானும் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஸோ எப்படியோ சொல்ல போறேன் அப்படின்னா ரிவ்யூ தான் சொல்லுவேன். ஸோ ரிவ்யூல ஏதாவது சந்திப்போம்டா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அட்டாக் என்ன ப்ரோ அட்டாக் என்னதான் ப்ரோ கதை என்னதான் இப்படிதான் ப்ரோ போகுது அப்படின்னு கேட்டா அட்டாக் இன்னொரு 19-20 வந்து அட்டாக் ஒரு புது அப்டேட் ஒன்று வரப்போதாண்டா. ஸோ ஏற்கனவே வந்து 2 மாசம் 3 மாசம் சூப்பரா ஏமாத்திட்டானுங்க. மேபி ஜூலை மாசமா சூப்பரா ஏமாத்தி வச்சானுங்க நம்மள. ஸோ அதனாலே வந்து நம்மளாமா நம்ம வேணாமா அப்படின்ற கேள்வி வந்து அதிகமா இருக்குது எனக்கு. ஸோ சொல்ல போன பார்த்தா வர ஆகஸ்ட் 19-20 வந்து ஏஓடி பக்கத்தில் அப்டேட் வரப்போதா. நிறைய பேர் வந்து புது சீசன் அப்டேட் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ஏஓடியோ நருட்டோ ஒன் பீஸ் பக்கம் இப்படி தான் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மா அடுத்த சீசன் நம்ம தான் மலுப்புவானுங்க. ஸோ அதனால வந்து இதையும் அடுத்த சீசன் சொல்லி மலுப்பு தான் இருக்காங்க தவிர எந்த அளவுக்கு உண்மை வரப்போதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எதுவுமே தெரியலடா. பட் 19 பெரிய அப்டேட் வரப்போது சொல்லிருக்காங்க. ஸோ காத்திருந்த பார்ப்போம் ஏஓடியோட புது சீசனுக்கான அப்டேட்டா இருக்கு. திரும்ப கேம் அது மாதிரி தலைவலி எடுத்துன்னு போறாங்களா அப்படின்னு. ஸோ எனிவே என்னவா இருந்தாலும் ஒரு ஆகஸ்ட் 19 தெரிஞ்சு போயிடும்டா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 86 அனிமே வந்திருக்கும். ஸோ மேபி வந்து நம்ம கூட 2-3 மாசம் முன்னாடி வந்து கிரன்ச்சோல் எடுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை இருந்திருப்பது அனிமே பத்தி. ஸோ நான் கூட அப்போ சொல்றப்ப இப்படிப்பட்ட ஒரு அனிமே இருந்துச்சாடா நான் வேற பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தேன். பட் அப்போ வருத்தப்பட்டு இன்னி வரைக்கும் நான் அனிமே பார்க்கல. பட் இருந்தாலும் வந்து கிரன்ச்சோல் அகைன் வந்து அனிமோட லைசன்ஸ் வாங்கி கிரன்ச்சோல் அகைன் வந்து அனிமே கொண்டு வந்துட்டானுங்கடா. எஸ் இப்போதைக்கு வந்து 86 பண்ற அனிமே கிரன்ச்சோல் அவைலபிளா இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பாருங்க. தமிழ் டப்ல இருக்கு அப்படிங்கிற தமிழ் டப்லாம் கிடையாது. ஒன்லி ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ பாருங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர்ல ஏகப்பட்ட பேர் நல்லா இருக்கு சொன்னாங்க அந்த அனிமேவை. ஸோ பார்த்துட்டு மறக்காம உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிடுடா. ஓகேவா? ஸோ மக்களே இது மட்டும் தான் வந்து இந்த வாரத்துக்கான பங்கியமா அப்டேட்டா இருந்துச்சு. ஸோ ஏகப்பட்ட அப்டேட் என்னால் பெறட்ட முடியும். பட் வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் பிஸியா நான் இருந்துட்டேன். ஸோ உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால வந்து என்னால் கரெக்ட் டைமிங்ல கூட போட முடியல. மேபி இந்த வீடியோ வந்து 11 மணிக்கு பார்ப்பீங்களா 10 மணிக்கு நீங்க பார்ப்பீங்களா இல்ல சாயந்தரம் தான் பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியல. பட் வந்து 14 விடிய காத்தால 1 மணியா ஆமா கரெக்டா 1:07 வந்து எடிட் பண்ணுகிறேன் அந்த வீடியோவை நானு. ஸோ இப்போதான் நானே போய் தூங்கியே போறேன். ஸோ வந்து யாராச்சும் ஒருத்தங்க உள்ள ஏதாச்சும் தப்பு பண்ணி தான் கொஞ்சம் மன்னிச்சுவாங்கடா. ஓகேவா? ஸோ வந்து முடிஞ்ச வரையும் வந்து பெரிய அப்படிலாம் கவர் பண்ணிட்டேன். சின்ன அப்படிலாம் டிக்கி போட்டா லைக் வந்து ஒரு புது அனிமே வரப்போது சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ஜாப்பனீஸ் தான் வரப்போகுது. ஸோ முடிஞ்ச நான் அப்கமிங் சம்பவங்கள் அதெல்லாம் வலிச்சு போட்டு பேசி விட்டுறேன்டா. ஓகேவா? ஸோ எனிவே இந்த வாரத்தை வந்து அப்படி இல்லை மாட்டேன். ஸோ ப்ளீச் பார்த்துட்டோம், மங்கா மில்லியன் பார்த்துட்டோம், ஏஓடி பார்த்துட்டோம் சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமே பார்த்துட்டோம். காசு நானே கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சாலும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணி விடுங்கடா. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடைசி